வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே வீடியோ வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே கேன்வாஸை செலக்ட் பண்ணி 9:16 ரேஷியோ கொடுத்துருங்க. உங்களோட ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கான்றதை பார்த்துட்டு இவ இல்லை அப்படின்னா அதை வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே டியூரேஷன் எத்தனை செகண்ட் வீடியோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். லைட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டையும் ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இருக்கும், அதையும் ஃபுல்லாக வந்துட்டு கம்மி பண்ணிடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கீழே பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவுக்கான எல்லா மெட்டீரியலும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி இதை வந்துட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. பிப்புன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் என்ன ஃபோட்டோ வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக செட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோவை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிராப் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஜூம் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒயிட் கலரில் அந்த பேக்ரவுண்டில். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி அது எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கே வந்துட்டு லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அந்த உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம் மேலே இன்னொரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்ரேம் ஃபோட்டோ பேக்கில் போய் ஃப்ரேம் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஏதாவது ஃபோட்டோ மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ மறுபடியும் டச் பண்ணி கொஞ்சம் டவுன் பண்ணுறதா தான் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஃப்ரேம் மேலே டச் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எகைன் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பர்த்டேக்கு தான் மேக் பண்ண போகிறனால ஹாப்பி பர்த்டேன்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இங்கே டபிள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு போல்டான ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டைலிஷாக ஜாயிங் லெட்டர்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பக்க கலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கலரில் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் நீங்கள் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி பக்கம் பார்த்தீங்கன்னா ஷேடோவும் இருக்கும். ஷேடோ வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, வேணானா விட்டுருங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய சைஸை கம்மி பண்ணி அந்த ஃப்ரேமை எந்த ஆங்கிளில் இருக்கோ அதே ஆங்கிளுக்கு நீங்களும் பெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோடைய டியூரேஷன் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணுங்கள். மாஸ்க்குன்னு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சர்க்கிள் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்பில் உங்கள் ஃபோட்டோ கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிடுங்க. கீழே உங்களுக்கு பார்டர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 4 or 3 வந்து கொடுத்துட்டு கலரை வந்துட்டு பார்டருக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்துட்டு நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்துட்டு நம்ம இந்த மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணுற அளவுக்கு அது எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் சேம் அந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ டபிள்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு போல்டான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு அதோட மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த ஃப்ரேம் எந்த ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு கரெக்டாக வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அதுக்கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ இப்போ நம்ம செட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இதை வந்து செட் பண்ணுங்கள்.
ஸோ கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ சைடு அந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டு அதோடைய டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுங்க. கரெக்டாக நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்களான்றதை ஒன்ஸு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம எஃபெக்ட்டு சாங் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுவரை பண்ணது யாருக்காவது புரியல அப்படின்னா வீடியோவை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். பொறுமையாகவே எடிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த வீடியோவை சேவ் பண்ண வாட்டி ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கீழே வால்யூம் ஆப்ஷனில் ஃபுல் வால்யூமை மைனஸ் பண்ணிட்டு அப்படியே பேக்கில் வந்து பிளண்ட் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுங்க. அப்படியே பேக்கில் வந்து ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா விஷுவலாக பார்க்க உங்களோட வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.